இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் 6 சாலிட் ஸ்டேட். ஓகேவா? சாலிட் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஐசோட்ரோஃபி அண்ட் அனிசோட்ரோஃபியோட டிஃபரன்ஸ். ஓகேவா? ஐசோட்ரோஃபினா ஐசோனா சேம். ஓகேவா? சேமாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்துட்டு ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு யூனிஃபார்ம் இன் ஆல் டைரெக்ஷன், எல்லா டைரெக்ஷன்லையும் சேமாக இருக்கும். இதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமாக இருக்கும். அப்படின்னா ஒரு கிறிஸ்டலில் எடுத்தோன்னா அதில் ஐசோட்ரோஃபினா அதோட எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். அனிசோட்ரோஃபி அப்படின்னா டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன், ஒவ்வொரு டைரெக்ஷன் எடுக்கும்போதும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆயிடுச்சுன்னா அது அனிசோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ், எல்லா டைரெக்ஷன்ஸ்லையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை காட்டிடுச்சுன்னா அது அனிசோட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எல்லா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்துட்டு அனிசோட்ரோஃபி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஷோ பண்ணும். ஓகேவா? இதுதான் ஐசோட்ரோஃபி, அனிசோட்ரோஃபி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அயானில் வந்துட்டு ரெண்டு பார்ட் இருக்கும். ஓகேவா? ஒன்று ஆனயான், இன்னொன்று கேட்டயான். ஆனயான்னா நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், கேட்டயான் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஓகேவா? டெஃபினட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும். அப்படின்னா அது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிறது ஒரு டெஃபினட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி கியூபிக் க்ளோஸ் பேக். எப்பயுமே நம்மளுக்கு கியூபிக் க்ளோஸ் பேக், கியூபிக்னா கியூபாய்டில் பேக்ட் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? அயானிக். எக்ஸாம்பிள் வந்துட்டு NaCl, சோடியம் குளோரைடு. ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஓகேவா? அயானிக் சாலிட்ஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு do not conduct electricity because of fixed lattice points. lattice points வந்துட்டு ஃபிக்ஸாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், மூவிங் எலக்ட்ரான்ஸ் வேணும். ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாம் சாலிடாக ஃபிக்ஸாக இருக்கிறதுனால அது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஆனால் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி இன் மால்டன் ஸ்டேட். அப்படின்னா அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா அங்கே வந்துட்டு ஃப்ரீ அயான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி அது கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? தே ஆர் ஹார்ட். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் தியர் பொசிஷன். ஹார்டாக இருக்கும், எப்பவுமே சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அயானிக் சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு யூனிட் செல். யூனிட் செல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, a basic repeating structural unit of crystalline solid is called a unit cell. அப்படின்னா ஒரு கிறிஸ்டலைன் சாலிடோட பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட். அப்படின்னா ஒரு கியூபாய்டுனா ஒரு சின்ன கியூபாய்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டிங்காக இருக்கும். இந்த யூனிட் செல்லை தான் ரிப்பீட் ஆகிட்டு ஒரு கிறிஸ்டலைன் சாலிடை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அந்த ஒரு சின்ன செல்லை தான் வந்துட்டு யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். A crystal has large number of unit cells. ஒரு கிறிஸ்டல்ஸில் நிறைய நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு the number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called coordination number. ஒரு கிறிஸ்டலோட நேபரிங் எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு சரௌண்டிங் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கிறிஸ்டலுக்கு எவ்வளோ நேபரிங் வேறு பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வரும். ஓகேவா? இதுதான் யூனிட் செல் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பரோட டெஃபினிஷன்ஸ். இப்போ பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். யூனிட் செல்ஸில் ரெண்டு தான் இருக்கும், ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் செல் ஓன்லி ஒன் லேட்டிஸ் பாயிண்ட், இந்த மாதிரி அதோட கார்னர்ஸில் மட்டும் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் ப்ரிமிட்டிவ்னா அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இன் ஃபேஸ் ஆர் வித்தின் செல். அப்படின்னா ஒரு கியூபிக்கில் இந்த மாதிரி இல்லாமல் நடுவில் இந்த ஃபேஸ் சென்டர்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு லேட்டிஸ் பாயிண்ட் இருந்துருச்சுன்னா அது வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவோட டிஃபரன்ஸ். இங்கே சிம்பிள் கியூபிக் பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ், இங்கே சைடில் மட்டும்தான் நம்மளுக்கு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் செல் பார்த்திங்கன்னா இங்கே கார்னர்ஸ்லேயும் இருக்கும், ப்ளஸ் இந்த கியூபாய்டோட ஃபேஸு இங்கே மேலே இருக்கிற இங்கே ஒன்று
சைட்னால் இங்கே ஒன்று, இந்த மாதிரி லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபேஸ்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் செல். இது நான் ப்ரிமிட்டிவ். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸோட டிஃபரன்ஸ். ஓகேவா? கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூட். அப்படின்னா லாங் ரேஞ்சாக இருக்கும், ஆர்டராக அரேஞ்சாக இருக்கும் கிறிஸ்டல்ஸ். இங்கே வந்துட்டு இது ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூட். இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும், ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஒரு யூனிஃபார்மாக இல்லாமல் அங்கங்கே அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இங்கே இதுக்கு டெஃபினட் ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஷேப் வந்துட்டு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஜென்ரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனஸ்ட்ரோஃபிக் இன் நேச்சர். அனஸ்ட்ரோஃபிக்னால் ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணும். அதுதான் வந்துட்டு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இது ஐசோட்ரோஃபிக். ஐசோட்ரோஃபிக்னா எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்துட்டு ஐசோட்ரோஃபிக் இன் நேச்சர். தே ஆர் ட்ரூ சாலிட்ஸ். ஓகேவா? ட்ரூ சாலிட்ஸ், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்துட்டு ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் கன்சிடர்ட் அஸ் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல்ட் சாலிட்ஸ். இது வந்துட்டு சூப்பர் கூல்ட் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா லிக்விடை சூப்பர் கூல் பண்ணோன்னா நம்மளுக்கு அமார்ஃபஸ் சாலிட் கிடைக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கிறிஸ்டலைன் சாலிட். இது ஃபியூஷன்னா வந்துட்டு ஒரு கம்பஷன், அது சேமாக தான் இருக்கும். ஓகேவா? எந்த கிறிஸ்டலைன் எடுத்தாலும் எங்கே போனாலும் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சேமாக இருக்கும். இங்கே இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிறதுனால எல்லாமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் சேமாக இருக்காது. ஸோ ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினைட். தே ஹாவ் ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட். இதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் ஷார்ப்பாக இருக்கும், அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு கிராஜுவலி சாஃப்டன் ஓவர் அ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ கேன் பி மோல்டட். அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதை வச்சு இது மோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எல்லாம் மெல்ட் ஆகாது, மெதுவாக அது சாஃப்டன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தான் அது மெல்ட் ஆகும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் NaCl டைமண்ட். NaCl வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற காமன் சால்ட்டு, இது வந்துட்டு டைமண்ட். இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட எக்ஸாம்பிள் ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ். இதில் வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ரப்பரு, பிளாஸ்டிக், கிளாஸ் எல்லாம் வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸோட டிஃப்ரென்ஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ். ஓகேவா? யூனிட் செல்ஸில் 7 டைப்ஸ் இருக்குது. கியூபிக், ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸாகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஓகேவா? இது எதில் டிஃபர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் தான் டிஃபர் ஆகிருக்கும். ஆங்கிள், அதுக்கப்புறம் இதோட சைஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியூபிக்கில் வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். A is equal to B is equal to C. ஆல்ஃபா, பீட்டா, காமானா இதோட ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரிஸில் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். ரோம்போஹெட்ரால்லையும் ABC எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் லைட்டஸ் இங்கே வந்துட்டு கார்னர் வந்துட்டு லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90. ஓகேவா? இதில் வந்துட்டு ஷேப் சேமாக இருக்கும். இங்கே 90, இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 90. ஓகே, இதுதான் ரோம்போஹெட்ரல். இங்கே வந்துட்டு ஹெக்ஸாகோனல்னால் 6 சைட்ஸ் இருக்கும். A is equal to B is equal to not C. அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். இங்கே மட்டும் லென்த்து டிஃபர் ஆகிருக்கும். A is equal to B is equal to not equal to C. ஓகேவா? ஆல்ஃபா, பீட்டா is equal to 90, காமா is equal to 120. இந்த ஆங்கிள், 2 ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரிஸாகவும் ஒரு ஆங்கிள் வந்துட்டு 120 டிகிரிஸாகவும் இருக்கும் ஹெக்ஸாகோனலுக்கு. டெட்ராகோனல் அப்படின்னா A is equal to B is not equal to C. AB வந்துட்டு சேமாக இருக்குது. அதே மாதிரி இந்த லென்த்து வந்து மேலே கீழே இருக்கிற லென்த்தை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால A is equal to B, இது ரெண்டுமே is equal not equal to C. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே 90 டிகிரிஸில் தான் இருக்கும் ஆங்கிள். ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லாமே 90 டிகிரிஸில் இருக்கும். இது வந்துட்டு ஆர்த்தோரோம்பிக். ஓகேவா? ஒரு கியூபாய்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இங்கே வந்துட்டு ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா இஸ் நாட் ABC இந்த 3 லென்த்துமே டிஃபர் ஆகிருக்கும். இந்த லென்த் எல்லாமே டிஃபர் ஆகிருக்கும். A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. ஆனால் எல்லாத்தோட ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரிஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா லென்த் எதுவுமே சேமாக இருக்காது.
A not equal to B not equal to C எந்த லென்த்தும் சேமாக இருக்காது. ஆனால் ஆல்ஃபாவும் காமாவும் 90 டிகிரிஸாகவும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரிஸாகவும் பீட்டா வந்துட்டு 90 டிகிரிஸாக இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு மோனோக்ளினிக். ட்ரைக்ளினிக் வந்துட்டு இந்த 3 சைட்ஸும் டிஃபராக இருக்காது, 3மே 90 டிகிரிஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்காது. இதுதான் வந்துட்டு ட்ரைக்ளினிக். ஓகேவா? ஸோ இதுதான் 7 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் கியூபிக் செல்ஸ். இப்போ பார்க்க போகிறது ரேடியஸ் ரேஷியோ. ரேடியஸ் ரேஷியோனா ஒரு அயோனிக் காம்பவுண்டில் கேட்டையானும் இருக்கும் ஆனையானும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஆனியோனோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா கேட்டையான் வந்துட்டு அதோட வேக்கன்ட் ஸ்பேஸில் போய் ஆக்கியபை பண்ணும். அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரேஷியோவை எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ரேஷியோ எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அது இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஆர்சி பை ஆர்ஏ இந்த ரேடியஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ இந்த ரேஞ்சில் வந்துருச்சுன்னா 0.155 to 0.225 இந்த ரேஞ்சில் வந்துருச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ட்ரைகோனல் பிளானர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? இந்த காம்பவுண்டுக்கு எப்பயுமே இந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகேவா? B2O3. அதே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்துட்டு 225லேருந்து 414.414 போச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் ஜிங்க் கெலனா இருக்கு இல்லையா, கடனஸ் ஜிங்க் சல்ஃபைடுக்கு இந்த இது வரும். ஓகேவா? அதே NaCl எடுத்துக்கிட்டோன்னா காமன் சால்ட் எடுத்துக்கிட்டோன்னா 0.414லேருந்து 0.732 இந்த ரேஞ்சில் வரும். கோஆர்டினேஷன் நம்பர் 6ஆகவும் ஆக்டாஹெட்ரல் ஷேப்லேயும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம CaCl எடுத்துட்டோன்னா அதோட ரேஞ்ச் வந்துட்டு 0.732 to 1.0 இதில் வரும். இது கோஆர்டினேஷன் நம்பர் 8. இது வந்துட்டு கியூபிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 வேர்ட்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ். சாலிட்ஸில் வந்துட்டு எவ்வளோ இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஜென்ரலாக 4 டைப்ஸ் இருக்குது. பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், இன்டர்ஸ்டைட்டல் டிஃபெக்ட், வால்யூம் டிஃபெக்ட். ஓகேவா? 4 டைப் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மெயினாக வந்துட்டு பாயிண்ட் டிஃபெக்ட். ஓகேவா? பாயிண்ட் டிஃபெக்டில் வந்துட்டு 3 வகையாக இருக்குது, 3 டைப்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஸ்டைச்சியோமெட்ரிக், நான் ஸ்டைச்சியோமெட்ரிக் அண்ட் இம்ப்யூரிட்டி. ஓகேவா? ஸ்டைச்சியோமெட்ரிக்கில் 2 இருக்குது, ஸ்காட்டி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். நான் ஸ்டைச்சியோமெட்ரிக்கில் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரல் டேபிள். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டார்ச்சி டிஃபெக்ட். ஸ்டார்ச்சி டிஃபெக்ட்னால் இப்போ நம்ம லாக்டஸில் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு ஸ்டார்ச்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் ஆனையான்ஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா அது ஸ்டார்ச்சி டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும்னா போத் இந்த கேட்டையானும் ஆனையானும் சிமிலர் சைஸில் இருந்தால் இது நடக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்துட்டு NaCl, சோடியமும் குளோரின் இந்த அயான்ஸ் வந்துட்டு சேம் கிட்டத்தட்ட சேம் அந்த சைஸில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு இந்த ஸ்டார்ச்சி டிஃபெக்ட் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தோன்னா டென்சிட்டி வந்துட்டு லோவாக இருக்கும். ஓகேவா? இது நடக்கிறதுனால இதோட டோட்டலோட டென்சிட்டி வந்துட்டு கம்மியாகும், லோவர்ஸ் டென்சிட்டி. ஓகேவா? இதுதான் ஸ்டார்ச்சி டிஃபெக்ட். இதே மாதிரி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஆனால் இதில் வந்துட்டு டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் வந்துட்டு டிஸ்லொகேட் ஆகிருக்கும், மிஸ் ஆகாது, அயான் வந்து டிஸ்லொகேட் ஆகும். இட் ஆக்கிபைஸ் த இன்டர்ஸ்டைட்டல் பொசிஷன். கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் டிஃபரன்ட் சைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது டிஸ்லோகேட் வெளியே போகாது, டிஸ்லோகேட் ஆகும். இப்போ வந்துட்டு கேட்டையான் ஆனையான் சைஸ் வந்துட்டு ஒன்று சின்னதோ ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா இந்த சின்னதாக இருக்கிறது வந்து ஒரு பிளேஸை விட்டு வேறு எங்கேயாச்சும் போய் ஆக்கியபை பண்ணும். அதுதான் வந்துட்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஓகேவா? இங்கே வந்துட்டு நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. இங்கே டென்சிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே கேட்டையானும் சரி ஆனையானும் சரி அந்த இதில் தான் இருக்கும், கிறிஸ்டல்லே இருக்கும், ஆனால் பிளேஸ் மட்டும் வேரி ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். எக்ஸாம்பிள் வந்துட்டு AgBr, சில்வர் புரோமைடு. இதில் வந்துட்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். அப்படின்னா மெட்டல் அயான்ஸ் வந்து ஜாஸ்தியாக எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெட்டல் அயான்ஸ் எங்கே எக்ஸஸாக இருக்கும் அது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்.
ஆல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் ஷோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். அப்படின்னா ஆல்கலி மெட்டல்னால் சோடியம், பொட்டாசியம், ஓகேவா, இந்த மாதிரி மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹேலைட்ஸ் குளோரின், ஃப்ளூரின், ப்ரோமின் ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்துட்டு இது பண்ணும், ஷோ பண்ணும், இல்லைனா கேரக்டரைஸ் பண்ணும். ஓகேவா. the neutrality is maintained. இங்கே நியூட்ரலிட்டி சேமாக தான் இருக்கும். அப்படின்னா அயோன் வந்துட்டு எக்ஸஸாகவும் கம்மியாகவும் ஆகாது, நியூட்ரலிட்டி சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ZnO, ஜிங்க் ஆக்சைடு. இப்போ பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். அதை ஹீட் பண்ணோன்னா அது வந்துட்டு எல்லோ கலராக மாறிடும். இதில் என்ன எல்லோ கலராக மாறும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா Zn வந்துட்டு Zn2+ மாறுது. ஓகேவா. இது போய் வேறு எங்கேயோ ஒரு பொசிஷனில் போய் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா. இன்டர்ஸ்டைட்டல் பொசிஷனில் Zn2+ போய் இது ப்ளேஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்துட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகேவா. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிருக்கும், ஆனால் Zn மட்டும் ப்ளேஸ் ஆகிருக்கும். அப்படி பார்த்தோன்னா ஆக்சிஜனை விட்டு நம்ம மெட்டல் மட்டும் அங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். the presence of less number of cations than anions. ஆனியான்ஸை விட கேட்டையான்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துருச்சுன்னா அது வந்துட்டு மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. கேட்டையான்ஸ் வித் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ வந்துட்டு கேட்டையான்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேட்டையானுக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா இது நடக்காது. சப்போஸ் கேட்டையானுக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த மாதிரி 2+, 3+, 4+ அந்த மாதிரி நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் இருக்கும். ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு FeO. ஓகேவா. ஃபெர்ரஸ் ஆக்சைடில் வந்துட்டு இந்த கிறிஸ்டலில் வந்துட்டு Fe2+ வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃப்ரம் த லேட்டிஸ். ஓகேவா. Fe2+ வந்துட்டு எங்கேயோ போயிடும். அப்போது அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற Fe எல்லாம் என்ன பண்ணும், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3+ஆக மாற்றும். ஓகேவா. அப்போ வந்துட்டு அந்த ஃபுல் டோட்டல் இந்த கிறிஸ்டல் வந்துட்டு நியூட்ரலைஸாக இருக்கும். ஆனால் பட் Fe2+ ions are lesser than O2 ions. அப்படின்னா ஆக்சிஜனை விட Fe வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. அதுதான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகேவா. இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். எப்படின்னா இன்ட்ரடியூசிங் டிஃபெக்ட்ஸ் பை ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். இது வந்துட்டு மெட்டலில் வந்துட்டு காணாமல் போகிறதோ இல்லை வந்துட்டு வெளியே போகிறதோ இல்லை, நம்ம வெளியிலேருந்து ஆட் பண்ணுறோம் இம்ப்யூரிட்டி இந்த டிஃபெக்ட்க்கு. ஓகேவா. இதுதான் வந்துட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு CdCl2 கேட்மியம் குளோரைடு வந்துட்டு நம்ம சில்வர் குளோரைடுக்கு ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த CD வந்துட்டு இந்த Agயை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ CDயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா 2+, Agயில் 1. அப்போ இது வந்து இங்கே ஆக்குபை ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு 2 லீவ் ஆகும். ஓகேவா. ஸோ இது ஆக்குபை பண்ண இது வந்துட்டு லீவ் ஆகிட்டே இருக்கும், லீவ்ஸ் த லேட்டிஸ். அப்போ நம்மளுக்கு இந்த இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா. இதுதான் வந்துட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்துட்டு இம்ப்யூரிட்டி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேல்குலேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், இது 3க்கும் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் சிம்பிள் கியூபிக்னால் இதுதான். ஸோ இங்கே வந்துட்டு ஃபேஸ் சென்டர்ட், பாடி சென்டர்ட் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் கார்னர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் கார்னர் டிவைடட் பை 8. 8 ஏன்னா 8 ஆட்டம்ஸோட இது ஷேர் ஆகிட்டுருக்கு. ஓகேவா. இங்கேன்னு 8 ஆட்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் வரலாம், 8 யூனிட் செல்ஸ். ஸோ பை 8. அப்போ எவ்வளோ இருக்கும், 8/8. ஏன்னா இங்கே 8 ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 8/8 = 1. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் வந்துட்டு 1. இதே பாடி சென்டர்ட் கியூபில் பார்த்தோன்னா NC/8. ஓகேவா. ப்ளஸ் NB/1. என்னது NB அப்படின்னா பாடி சென்டர்டு இங்கே இருக்கு இல்லையா, பாடி சென்டர்டு ஒரு கியூபோட அதை எவ்வளோத்துக்கு ஷேர் பண்ணுறது, ஒரே ஒரு யூனிட் செல்லோட தான் ஷேர் பண்ணும். ஓகேவா. ஸோ by 1. ஸோ 8/8 ப்ளஸ் 1/1. இந்த 1 என்னென்னா நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் எவ்வளோ இருக்கும், ஒரு செல்லில் வந்துட்டு பாடி சென்டர்ட் வந்துட்டு ஒன்று தான் இருக்கும். ஸோ 1/1 = 2. ஸோ பாடி சென்டர்ட் கியூபில் 2 ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஃபேஸ் சென்டர்ட் கியூப், சப்போஸ் இந்த ஃபேஸ் சென்டர்ட் கியூபில் NF/2. ஓகேவா. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ் சென்டர்ட் by 2. 2 என்ன 2 யூனிட் செல்லுக்கு மட்டும்தான் இது ஷேர் ஆகும். ஓகேவா. ஸோ by 2.
F எவ்வளோ இருக்கும் 1 2 எவ்வளோ ஃபேஸ் இருக்கோ அவ்வளோ வந்துட்டு NF இருக்கும். ஸோ 8/8 இதுதான் NC. ஏன்னா நம்ம கார்னர்ஸ் இருக்கிறது கேல்குலேட் பண்ணணும். ஸோ NC/8 + NF/2 8/8 + 6/2 ஓகேவா. இது நம்ம எடுத்தோன்னா மொத்தம் 4 அப்படின்னு வருது. ஸோ ஃபேஸ் சென்டர்ட் க்யூப்பில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு 4 இருக்கும் ஓகேவா. இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேல்குலேஷன்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிராக்ஸ் ஈக்குவேஷன். இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு எப்படி நம்ம எட்ஜ் லென்த்து இந்த லென்த்தை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பிராக்ஸ் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பிராக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன். இந்த ஒரு ப்ராசஸ்னால தான் இது ஃபைண்ட் பண்ண முடியும் ஓகேவா. இதோட பிராக்ஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்துட்டு n λ = 2d sin θ. இதில் லாம்டா அப்படின்றது வந்து வேவ் லென்த் நம்ம கொடுக்குற லைட்டோட வேவ் லென்த்து ஓகேவா. n வந்துட்டு ஆர்டர் ஆஃப் த டைஃப்ராக்ஷன். எந்த ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், 0 ஆர்டர்னு இருக்குது. ஸோ எந்த ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணுறது n. இது தீட்டா வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அந்த ஆங்கிள் வந்துட்டு இந்த தீட்டா. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு டிஏ கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி மட்டும் ஒரு சைடு வச்சு இல்லைன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு போனோன்னா n λ/2 sin θ நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இந்த டி என்னென்னா எட்ஜ் ஆஃப் லென்த் ஆஃப் யூனிட் செல். இந்த யூனிட் செல்லோட எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த லென்த்து தான் வந்துட்டு டி. டி = n λ/2 sin θ. இதுலேருந்து டி ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பேக்கிங் எஃபிஷியன்சி. பேக்கிங் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது 2 யூனிட் செல்லுக்கு நடுவில் ஒரு ஸ்பியர் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டில் வந்து அதே மாதிரி ரவுண்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நிறைய ஏர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஏர் ஸ்பேஸ் இல்லாமல் இந்த ஸ்பியர் மட்டும் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு ஒரு யூனிட் செல் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது தான் பேக்கிங் எஃபிஷியன்சி ஓகேவா. த ஸ்பேஸ் பிட்வீன் 2 சக்ஸசிவ் லேயர்ஸ் ஆஃப் ஸ்பியர். அதுதான் வந்துட்டு 2 லேயருக்கு சக்ஸசிவ் லேயர்ஸ்க்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அது இல்லாமல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் கேல்குலேட்டட். அது இல்லாமல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன இருக்கோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூம் டிவைடட் பை நம்ம எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கோம் அது இன்ட்டு 100 பண்ணோன்னா நம்மளுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைக்கும் ஓகேவா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு க்யூப் எடுத்துருக்கோம். க்யூபோட லென்த் எட்ஜ் வந்துட்டு ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் ஓகேவா. அப்போ வால்யூம் என்ன இருக்கும், A × A × A. இப்போ A க்யூப் ஓகேவா. ஏன்னா லென்த்து பிரெத்து ஹைட் எல்லாமே ஏவாக தானே இருக்கும் ஒரு க்யூப்னா. ஸோ வந்துட்டு LBH எல்லாமே பார்த்தோன்னா A க்யூப் அப்படின்னு சொல்லி வருது ஓகேவா. இப்போது ஆர்னா ரேடியஸ் 2r = A அப்படின்னா ஃபுல் லென்த் இருக்கும், அதோட பாதி வந்துட்டு A. ஸோ 2r = A. அப்போது ஆர் வந்துட்டு A/2 ஓகேவா. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எடுத்தோன்னா என்னது 4/3 πr3. இது வந்து காமன். இப்போ ஆருக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் A/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 4/3 πa/2 ஹோல் க்யூப். அப்போது நம்மளுக்கு 8/8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆயிரும், 2 வரும். ஸோ 2 3s 6 πa3/6. இது ஒரு ஃபார்முலா ஓகேவா. இப்போ சிம்பிள் கியூபிக் அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் க்யூப்பில் ஃபேஸ் சென்டர்டு இல்லை பாடி சென்டர்டு ஜஸ்ட் சிம்பிள் க்யூப்னா 1 எடுத்துருக்கோம். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா 1. ஸோ 1 × πa3/6 அப்போனா πa3/6 தான் இருக்கும். இப்போது நம்ம பேக்கிங் ஃப்ராக்ஷனில் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா. நம்மளோட இந்த சிம்பிள் கியூபிக் πa3/6 பை வால்யூம், டோட்டல் வால்யூம் என்னென்னு எடுத்துருக்கோம் A க்யூப் ஓகேவா. இது ரெண்டையும் போட்டு இன்ட்டு 100. இப்போ இந்த A க்யூப் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 100 π/6. பையோட வேல்யூ நம்ம வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ராக்ஷன் வந்துட்டு 52.38% ஓகேவா. அப்படின்னா only 52.38% ஆஃப் வால்யூம் இஸ் ஆக்கியூபைட் பை ஸ்பியர்ஸ். ஒரு யூனிட் செல்லில் வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்பியர்ஸ் எல்லாம் ஆக்கியூபை ஆகிருக்கு. மித்ததெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ் அப்படின்னா
ஜஸ்ட் வால்யூம் ஸ்பேஸ் எதுவுமே ஆக்குப்பை இல்லாமல் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு பேக்கிங் ஃப்ராக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள்.